கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட உங்களோடு இந்த உற்பத்தி புத்தகத்திலிருந்து அந்த முழு வேதாகமத்தையும் ஒரு முழுமையான முறையில் இல்லை என்றாலும் நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, தேவன் எனக்கு எதை அறிவு எனக்கு தெரிந்த அளவில் அறிவை சார்ந்து விளக்கி உள்ளாரோ அவைகளை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்காக புறாவின் கண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகாலையிலே அந்த செய்திகள் வந்துவிடும். ஆகவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஆதியிலே தேவன் என்பது போல இந்த ஆதியிலே, அதாவது அன்றன்றைக்கு உள்ள ஆதி, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு புதன்கிழமை என்று சொன்னால் இன்றைக்கு ஆதி நாம் எப்பொழுது கண் விழிக்கிறோமோ அது. அப்பொழுதே இந்த வேத வசனங்களை நீங்கள் கேட்டால் ஒரு தெளிவு, ஒரு திட்டமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வருவதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற செய்தியை மட்டும் பார்ப்போம் என்றுமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் அனைத்து செய்திகளையும் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது உங்களுடைய செல்போனிலே, உங்கள் கையிலே அந்த புறா வந்து அழகை காட்டும். ஆகவே இப்பொழுது பாருங்கள், முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2ஐயும் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே இப்படி பரிசுத்த வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகின்றன. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம்: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். நல்லா கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் சிந்திக்கலாம். தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும், சுருக்கமாக சொல்கிறேன், தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவர் சிருஷ்டித்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த சிருஷ்டிப்பெல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். ஏனென்றால் எந்த தீமையும் இல்லாத மூளை அவருக்கு. தீயதை நோக்கி பார்க்க மன விருப்பம் இல்லாதவர் அவர். தீமையை நோக்காத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவ்வளவு மகிமையின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். தான் சிருஷ்டிக்க போறவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல இன்ஜினியர், ஒரு திறமையான ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டுகிற பொழுது அந்த வீட்டை கட்டி கொடுக்கின்ற வரைக்கும் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை காசு மேலேயோ, அது மேலே, இது மேலேயோ, எது மேலேயும் ஆசை இல்லாமல், மாறாக தான் செய்யக்கூடியதான இந்த திட்டமான இந்த வேலை தன்னுடைய சிந்தனையில் இருப்பது ஒரு நல்ல வடிவம் பெற்று 4 பேர் பாராட்டக்கூடிய அளவில் அவைகள் இருக்க வேண்டும் என்று மிக அழகாக அதை அவர் செய்து கொண்டிருப்பார். இது ஒரு நல்ல இன்ஜினியருக்குள்ள ஒரு அடையாளம், ஒரு வீட்டை உண்டாக்கினவர். இதுபோலதான் நமக்கு இந்த பூமி ஒரு வீடாக, இந்த வானம் நமக்கு ஒரு கூரையாக நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது எவ்வளவேனும் இருள் இல்லாத, எவ்வளவேனும் மாசு இல்லாத தேவாதி தேவன், சகலத்தையும் அறிந்தவர், இன்னும் மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவருடைய முழுமையான திட்டங்களை அறிந்து கொள்ள இயலவில்லை. அந்த அளவிற்கு இருக்கின்றன. ஆனால் அந்த மகிமையின் தேவன் உண்டாக்கியிருக்கக்கூடியது வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லிவிட்டு 2ஆம் வசனமே இப்படி சொல்லுகிறது: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த ஜலத்தின் ஆழத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். இதை நாம் விட்டு விடுவோம். இப்பொழுது முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாகவும் இருந்தது. எப்படி ஒரு இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டிவிட்டு இந்த வீட்டை 4 பேர் பார்க்கிற பொழுது இது ஒழுங்கின்மையும் வெறுமையாகவும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த இன்ஜினியருடைய செயல்பாடுகளை குறித்து உலக மக்கள் என்ன சொல்வார்கள்? எவ்வளவேனும் பொய்யுரையாத பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று. நமக்கு வேதத்தினுடைய ஆக்கியோன், ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த அடிப்படையில் நாம் அதை யோசித்து பார்க்கிற பொழுது ஒழுங்கின்மையை அவர் எப்படி உண்டாக்குவார்? இதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? அதாவது தேவனாய கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறார் அல்லவா? முதலாவது வானங்கள் உருவாக்கப்பட்டன, தேவதூதர்கள் உருவாக்கப்பட்டார்கள், அந்த அண்டங்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருந்தது.
அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு அவர் பூமியை உருவாக்குகிறார். பூமியை உருவாக்கின என்ன நோக்கங்கள் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி உருவாக்கப்பட்ட பூமி எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறும்? ஒருவேளை மனிதன் குடியிருப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தால் அது ஒரு வெறுமை என்று சொல்லலாம். ஏனென்றால் மனிதனுக்காகத்தான் இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவதூதர்கள் அவர்கள் கொஞ்ச காலம் இந்த பகுதியிலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் யோபு சொல்லுகிறபடி தேவ புத்திரர்கள் கம்பித்தார்கள் என்றாலும் கூட மனிதன் குடியிருப்புக்காக அவருடைய அனாதி தீர்மானம் இருந்தது, உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் தம்முடைய சொந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காலத்தில் நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் இருக்கக்கூடியது ஒரு ஒழுங்கின்மையான ஒரு இடத்துல இருந்து நம்முடைய பேரை கெடுக்கக்கூடியவர்களாக 4 பேர் இடத்துல எங்கள் தாத்தன் எங்கள் அப்பன் இப்படி கட்டி மோசமாக வைத்து விட்டு போயிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு தகப்பன் அப்படி செய்வாரா, அப்படிப்பட்ட இன்ஜினியர் செய்வாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முதல் கேள்வி. அப்படியானால் இந்த ஒழுங்கின்மை இடையில் ஏற்பட்டிருக்கிறது. அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியானது மிக 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 அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட பூமி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அவர் அப்படி அழகாக சிருஷ்டித்த அந்த பூமியினுடைய அந்த மகிமை, அந்த அருமையான அந்த மினுக்குகள், அவர் இனி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குகின்ற பொழுதுதான் அவர் ஆதியில் எப்படி பூமியை, இதெல்லாம் நீங்கள் கேள்வி வைத்துக் கொள்ள வேண்டும், ஆதியில் எப்படி பூமியை சிருஷ்டித்தாரோ அதுபோல் இருக்கும். அப்போ அவ்வளவு மகிமையான பூமியை உண்டாக்கியது நல்லது என்று கண்ட அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிப்போனது. அப்படி ஒழுங்கின்மையும் வெறுமை, ஒழுங்கின்மையை மட்டும் நான் சொல்லுகிறேன். அப்படியானால் ஒருவன் ஒழுங்கின்மையாக மாற்றியிருக்கிறான். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கொடுக்கப்படுகின்றன. அந்த வீட்டை ஆணி அடிக்காதே, அதை அடிக்காதே, இதை அடிக்காதே, நீ இதில் இருக்கின்ற காலத்தில் நீ மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு ஆணி அடிப்பதை கூட விரும்ப மாட்டான் அந்த வீட்டு ஓனர். அப்படியானால் இந்த பூமியினுடைய ஓனராக சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையாக அவர் மாற்றுவார்? அவர் வாழ்ந்த காலங்கள் பாருங்கள். ஒரு ஒழுங்கின்மையான உலகத்திலே ஒழுங்கு உண்மை சத்தியம் நிறைந்தவராக வாழ்ந்து அவர் தன்னுடைய சீடர்களை எழுத்து போட்டிருக்கிறார். அப்படி வேதம் சொல்லுகின்ற பொழுது இந்த ஒழுங்கின்மை எப்படி ஆயிற்றென்றால், தேவன் சிருஷ்டித்ததிலே லூசிபர் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒளி சுமப்பவன், ஒளியானவன், அவன் ஒளி சுமப்பன். கர்த்தர் தான் நானே ஒளியானவர் என்று சொல்கிறார். அந்த ஒளியை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான், ஒரு கேருப்பாக, ஒரு தூதனாக இருந்தான். எப்படி சூரியனுடைய ஒளியை தெரிந்து கொள்ளுங்க, சூரியனுடைய ஒளியை நிலவு அது உள்வாங்கிக் கொண்டு அது எப்படி இரவிலே பிரகாசிக்கிறதோ அதுபோல தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியை உள்வாங்கிக் கொண்டு எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். ஒளி சுமப்பவன், ஒளிதாங்கி என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதன் என்று சொல்வார். ஒளியின் தூதன் என்று சொன்ன உடனே இன்றைக்கு நிறைய பேர் சொல்வார்கள், இவனுக்குள் ஒளியின் தூதன் ஒளிந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லவே கூடாது. ஒளியின் தூதன் என்பது சரியான தூதன். அவன் இப்பொழுதும் அப்படி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான். அதுதான் இவர்கள் அதை ஒளியின் தூதன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ஒளியை சுமப்பவன், இந்த ஒளியின் தூதனாக இருக்கிறவன், அவன் தன்னுடைய சட்டையை அடித்துக் கொண்டு பறந்து கொண்டு தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த கோடான கோடி தேவதூதர்கள் ஆராதிப்பதை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவனாக, பிரதான மனிதனாக அவன் இருக்கிறான். எந்த பிசப்பாலையும் எந்த மாடேற்றாலையும் இந்த உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு மனிதனாலையும் ஆராதிக்க முடியாத அருமையான ஆராதனையை செய்து கொண்டிருந்தவன் தான் இந்த கேருப், இந்த லூசிபர். அதனால தான் கர்த்தர் சொல்லுவார் அவனை குறித்து எசேக்கியேலே சொல்லுகின்ற பொழுது, நீ காப்பாற்றுவதற்கென்று படைக்கப்பட்ட கேருப்பு, நீ அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தவன், நீ பூரண அளவுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். தானியேலை விட நீ ஞானத்தால் நிறைந்தவன். இந்த பூமியிலே பெரிய ஞானி தானியேல் தான். அவனை விட நீ ஞானத்தில் நிறைந்தவன், ஒரு பழுதும் இல்லாதவன். உன்னிலே குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் நீ நல்லவனாக இருந்தாய். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவனிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது? அந்த குற்றத்தை கண்டுபிடித்து தேவன் பொறுமையாக அநேக யுகம் காத்திருந்தும் தான் திருந்திக் கொள்ளாமல், தேவன் திருந்துவதற்கு கொடுத்த காலத்தை
அந்த காலங்களை அவன் மற்ற தூதர்களையும் தன்பால் இழுத்து கொண்டு தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவதற்கு அவன் கிட்டத்தட்ட 1/3 அவன் கவர்ந்து கொண்டு இன்னும் அவன் கவர்ந்து கொண்டு வருகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனை ஒளியை அவனிலிருந்து எடுத்து அவனை ஒரு கரிக்கட்டையை போல வெந்து வேப்பங்காயாகி புண்ணாக்கு கற்பாக இருப்பது போல அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் தள்ளப்பட்டு போனான். அதற்கு பின்புதான் இந்த ஒழுங்கின்மை வருகிறது. எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு நாளைய தினத்தில் விளக்குகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேத பகுதிகளை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் இந்த செல்போன் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறார்களோ தங்களுக்கு டேட்டா அந்த நெட்டு போடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி நீங்களும் ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் போல இதிலே மாறிவிட உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.